நாடவிட்ட படலம் அதனுடைய தொடர்ச்சியை சென்ற வாரம் சீதையினுடைய அடையாளத்தை ராமன் சொல்வதை ஆரம்பித்திருந்தோம். 10 பாடல்கள் படிச்சிருந்தோம். 41வது பாட்டில் இந்த சோகம் சொல்லணும். சீதையினுடைய அங்க அடையாளம் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்தே அன்று மூவர் கருள் செய்தார் துமாமழை நின்று அதிர வெறுவி தொழுவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்னை தோல் உழியடியாரேத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் துயரம் தீர்க்கும் நிமலருரை கோயில் கனைத்த மேதி காணாது ஆயன் கையில் குழலூத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. திருவண்ணாமலை சரியான செஞ்சு விட்டீங்க. ஏதோ ஒரு பண்ணு இருக்கு தமிழ் பேர் ரொம்ப எளிமையான கண், நேரடியான கண், செவ்வழியோ அதாவது சீதையினுடைய அடையாளத்தை அனுமனுக்கு ராமன் சொல்வது ஆரம்பித்த ஒரு 10 பாடல்கள் படிச்சிருக்கோம். மயிரொழுக்கென ஒன்றுண்டால் வல்லிசை வயிற்றின் மற்றின் உயிரொழு கதற்கு வேண்டும் ஓமையொன்று உரைக்க வேண்டின் செயற்கில் சிற்றிடையாய் உற்ற சிறுகொடி நுடக்கம் தீர உயிலுறுத்து அமைய வைத்த கொள்கொம்பென்று உணர்ந்து கோடி. மயிர் ஒழுக்கு என ஒன்று உண்டால் வல்லிசேர் வயிற்று மற்ற என் உயிர் ஒழுக்கு ஒழுக்கு அதற்கு வேண்டும் உமை ஒன்று உரைக்க வேண்டி செயிரில் சிற்றிடை ஆய்வுற்ற சிறுகொடி உடக்கம் தீர குயிலுறுத்து அமைய வைத்த கொழுகொம்பு என்று உணர்ந்து இது வந்து அதாவது வயிற்றுல இருந்து இருக்கக்கூடிய அந்த மென்மையான மென்மயிர் ரோமாவலி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ரோமாவலி கதாவல குச்சத்வரி அதை பற்றி அது வந்து வள்ளி மயிரொழுக்கு என ஒன்று உண்டார். அவளுடைய வயிற்றிலே அந்த மென்மயிரினுடைய ஒழுங்கு ஒன்று உண்டு. அது எப்படி இருக்கும்? வள்ளிசே வயிற்று கொடி போன்ற சீதையினுடைய வயிற்று மற்ற என் உயிர் ஒழுக்கு அதற்கு அது அது என்னன்னா என்னுடைய உயிரினுடைய ஆதாரம் ஆக இருக்கக்கூடிய அதற்கு வேண்டும் உவமை ஒன்று உரைக்க வேண்டும். அதுக்கு மேலேயும் அதற்கு ஒரு உவமை ஒன்று சொல்லணும் அப்படின்னா செயிரில் சிறு இடை ஆய்வுற்ற குற்றமற்ற நுண்ணிய இடை என்று பொருந்திய செயிரில் சிற்றிடையாய் உற்ற சிறு கொடி அந்த சிறிய கொடியினுடைய நுடக்கம் தீர அதாவது அது வந்து கீழே விழுந்து விடும் என்று இருக்கின்ற அதனுடைய அந்த நொய்வு தீருமாறு நீங்க படரும்படி குயிலுறுத்து அமைய வைத்த கொள் கொம்பு அதாவது அவளுடைய இடையாகிய கொடி முறிந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக அதை படர வைத்த கொழு கொம்பு போல அந்த மயிர் ஒழுங்கு குயிலுறுத்து குயிற்றுவித்து குயிற்றுதல்
அல்லியூன்றிடும் என்று அஞ்சி அரவிந்தம் துறந்தாட்கு அம்பொன் வள்ளி மூன்றுளவார் போல வயிற்றின் மற்றவையும் ஆற வில்லி மூன்றுலகில் வாழும் மாதரும் தோற்றம் மெய்மை சொல்லி ஊன்றியவாம் வெற்றி வரை என தோன்றும் அன்றே. அல்லி ஊன்றிடும் என்று அஞ்சி அரவிந்தம் துறந்தாட்கு அம்பொன் வள்ளி மூன்று உளவார் கோல வயிற்று மற்ற அவையும் மாறவில்லி மூன்றுலகின் வாழும் மாதரும் தோற்ற மெய்மை சொல்லி ஊன்றிய வெற்றி வரை என தோன்றும். இதுவும் அதே மாதிரி அந்த திரிவலி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அது மூன்று மடிப்பு. அது ஒரு உத்தமமான சாமுத்திரிகா லட்சணம். அழகான பெண்களுக்கு அது சிலைகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை பற்றி நான் வரல. வயிற்று வலிக்கு பார்க்கலாம். அல்லி ஊன்றிடும் என்று அஞ்சி. அல்லினா அகை இதழ்கள். தாமரை பீடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அவரோட உள் இதழ்கள், அகை இதழ்கள் ஊன்றிடும், அவைகள் உறுத்தும், உள் இதழ்கள் உறுத்தும் என்று அஞ்சி அரவிந்தம் துறந்தான். அதனால அவன் செந்தாமரை விட்டுட்டு வந்துட்டான். அதாவது தாமரை நீத்தாள் பல இடங்கள்ல சொல்லுவார் இல்லையா? மையர் மலரின் நீங்கி ஆம்சை மாதவத்தின் அச்செய்யவள் இருந்தாள். அது மாதிரி அவள் ஏன் தாமரையை விட்டு நீங்கினாள்ன்றது இங்கே ஒரு காரணம் சொல்றாரு. அல்லி ஊன்றிடும் என்று அஞ்சி, அவ்வளவு மென்மையானவள், அந்த தாமரையினுடைய இதழ்களே உறுத்தும் என்று அஞ்சி அரவிந்தம் துறந்தாட்கு, தாமரை மலரை துறந்து வந்த அந்த சீதைக்கு அம்பொன் வள்ளி மூன்று உளவாள் கோல வயிற்று, அவளுடைய அழகான வயிற்றுல அம்பொன் வள்ளி, அதாவது பொன் கோடுகள் அழகிய பொன்னிறமான மூன்று மடிப்புகள் உண்டு. மற்ற அவையும் அம்மடிப்புகள் எப்படி இருக்கின்றன? மாறன் வில்லி, வில்லை ஏந்திய மன்மதன், மாறவில்லி மூன்றுலகில் வாழும் மாதரும் தோற்ற மெய்மை. மூன்று உலகங்களிலும் வாழ்கின்ற பெண்கள் எல்லாரும் இந்த சீதையின் அழகுக்கு தோற்றுவிட்டார்கள் என்ற உண்மையை மாதரும் தோற்ற மெய்மை சொல்லி ஊன்றியவாம் வெற்றி வரை, அதாவது ரேகை, வரையின அந்த இடத்துல ரேகை. மன்மதன் மூன்று உலகிலும் உள்ள பெண்கள் இவருடைய அழகுக்கு தோற்றுவிட்டார்கள் என்று ஊன்றிய சர்டிபிகேட் கொடுத்த ஒரு ரேகை போல அந்த மூன்று மடிப்புகள். இதெல்லாம் வந்து காவிய கவிதையில உள்ள ஒரு ஸ்டாண்டர்டான ஊர். மன்மதன் ஏறி போற ரதம் மாதிரி ஒரு கண் வருது, சௌந்தர்யம் எல்லாம் மன்மதனை வச்சு. செப்பென்பேன் கலசமென்பேன் செப்பிட நீரும் தேர்வேன் துப்பொன்று திரள் சூது என்பேன் சொல்லுவேன் தும்பி கொம்பை பத்தின்றி பகலில் வந்த சக்கர வாகம் என்பேன் ஒப்பொன்றும் உலகில் காணேன் பல நினைந்து உழைவேன் இனி. இது வந்து மார்பகங்கள் அழகை பற்றி சொல்லக்கூடிய. செப்பென்பேன் கலசம் என்பேன் செவ் இளநீரும் தேர்வேன். செப்பு அப்படின்னா சிமிழ், குங்கும சிமிழ் இருக்கு, அந்த ஷேப் அதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்து ஊமை சொல்லியிருக்காங்க. செப்பிள முலை மங்கை ஒரு பாகமாக, அது எப்பவுமே முலைகளுக்கு இளமுலை ஊமை சொல்லக்கூடிய செப்பு. கலசம் என்பேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த மாதிரி செப்புகளுடைய பயன்பாடே குறைஞ்சி வருது. இந்த கவிதையெல்லாம் யாராவது பிடிச்சாங்கன்னா புரியாது. அதுதான் நான் எப்பவுமே நினைக்கிறேன். மகாபாரதத்தை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு படிச்சா ஒரு தலையை வச்சு போட்டுட்டாங்க, தலையை முடிய மாட்டாங்க, ஒரு சபதம் பண்ணாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இது ஒரு சபதமா? கலசம் என்பேன், கலசம் என்று சொல்லி செவ்விளநீரும் தேர்வேன். இளநீர் குலை என்று சொல்வேனா. துப்பொன்று திரள் சூது என்பேன். துப்பு ஒன்று திரள், பவளத்தால் கடைந்து செய்யப்பட்ட சூது. சூதுன்னா சொக்கட்டான்காய், பகடைக்காய். அந்த பகடைக்காய் வந்து உருண்டையாக இந்த நீளமான அதாவது இது வந்து இதனுடைய இடம்
செல்லக்கூடிய இடம். அதனால தான் அது பேர் பாய்ச்சிகைன்னு. சூதுல வீட்டு விளையாடுனா பாய் வரதுனால அது பாய்ச்சிகை. அதே பேர்ல தான் அதுக்கு சொல்லுவாங்க. அதனால இதனோட இடம் வேற, தனத்திலேயே வேற பாகத்துக்கு இருக்கு. அதனுடைய முன்பகுதி அதான் முன்முனைப்பு சொல்லலாம். நிப்புல குறிப்பிட்டு துப்பொன்று திரள் சூதென்று அவலத்தால் கடைந்து செய்யப்பட்ட சொக்கட்டான் காய். சொல்லுவேன் தும்பிக் கொம்பை யானையின் தந்தங்கள். தும்பினா யானை, யானையின் தந்தங்களை முலை மார்பகங்கள் முன் நீண்டு இருக்கக்கூடிய தன்மையினாலே தப்பின்றி பகலில் வந்த சக்கரவாகம் என்பேன். சக்கரவாகம் தவறில்லாமல் பகல் காலத்திலே பகல் பொழுதிலே வெளிப்பட்டு வருகின்ற சக்கரவாகம். இரவுலன்னா சக்கரவாகம் உள்ளொடுங்கி இருக்குமா, வெளியே வரும். சக்கரவாகம் சூரியனுடைய ஒளியை உண்டு வரும். சந்திரனுடைய சூரியனுடைய ஒளி இந்த காலம் இந்த காலம் சூரியனது முன்னிலையில் ஆளும் பெண்ணுமாக கூடி கழிக்கும் தன்மை உள்ளதொரு பறவை சக்கரவாகம். சொக்கட்டான் காய்ங்கிறது நிச்சயமா டைஸ் தான். ஆமாமா எனக்கும் அந்த இதில் வச்சு விளையாடுற ஒரு காய் அதை சொல்றது சேம் கேம் தான். பட் டைஸ் ஊட்டுறதா இல்லை அந்த ஒரு அடிக்கும் ஒரு காய் நீளமான டைஸ் இல்லை. அந்த பழைய காலத்து சொக்கட்டான் காய் உருண்டையா தானே இருக்கும். ரவுண்டு கியூப், ஒரு மாதிரி ரவுண்ட் கியூபா சக்கரவாகம். ஒவ்வொன்றும் உலகில் காணேன். அந்த சக்கரவாக பறவை வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்கியா இருக்கும், குண்டா. ஒவ்வொன்றும் உலகில் காணேன். உலகில் வேறு எந்த ஓமையும் நாம் காணேன். பல நினைந்து உழைவன் என்பது அவை ஒன்றும் ஓமை ஆக மாட்டாமல் உலகில் கிடந்த இன்னும் வேற ஓமை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ராமருக்கு எந்த ஓமையுமே ஓமையாக மாட்டாதுன்னு சொல்றதுதான் வழக்கமா இருக்கு எல்லா பாடல்களும். ஒரே ஒரு இது இந்த நாவிச்சூழியை மட்டும்தான் ஒத்துட்டார். கரும்பு கண்டாலும் மாலை காம்பு கண்டாலும் மாலை அரும்பு கண்டாலை சோர வழுங்குவேன் அழுங்குவேன் அறிவதுண்டோ. சுரும்பு கண்டாலும் கோதை தோல் நினைந்து உண்மை சொல்ல இரும்பு கண்டனைய நெஞ்சம் எனக்கிலை இசைப்பதென்ன. கரும்பு கண்டாலும் கரும்பு கண்டாலும் மாலை காம்பு கண்டாலும் ஆலி அரும்பு கண் தாரை சோர அழுங்குவேன் அறிவது உண்டோ. கரும்பு கண்டு ஆளும் கோதை தோல் நினைந்து உவமை சுரும்பு கண்டு ஆளும் கோதை தோல் நினைந்து உவமை சொல்ல இரும்பு கண்டு அணைய நெஞ்சம் எனக்கு இல்லை இசைப்பதுண்டோ. கரும்பை கண்டபோது அதாவது மென்மையாக இனிமையாக வளைந்திருக்கின்ற காரணத்தால் தோள்களுக்கு எப்பவுமே கரும்பு கரும்பு கண்டாலும் மூங்கிலும் வேயுறு தோழி பங்கன் பங்கன் கரும்பு கண்டாலும் மாலை காம்பு கண்டாலும் மாலை காம்புனா மூங்கில் தான், மூங்கிலே தான் வரிசையாக மாலைனாக்க மாலையாக வரிசையாக இருக்கின்ற மூங்கில். கரும்பு கண் தாரை கண் அரும்பு ஆலி அரும்பு கண் ஆலி அரும்பு கண் தாரை சோர அழுங்குவேன். கண்களில் நின்று மழைத்துளி மழைத்துளி போன்று கண்ணிலிருந்து அரும்பு கண் தாரை சோர கண்ணிலிருந்து கண்ணீர் பெருக அழுங்குவேன் வருந்துவேன். அது ஏன் அப்படின்னு அறிவதுண்டோ, அது ஏன் தெரியுமா? சுரும்பு கண்டு ஆளும் கோதை வண்டுத சுரும்புனா வண்டு வண்டுகள் மொய்த்து ரீங்காரம் செய்கின்ற ஆளும் கோதை தோல் நினைந்து வண்டுகள் மொய்த்து ரீங்காரம் செய்கின்ற மாலை தரித்த அவனுடைய தோள்கள் அதை குறித்து ஓமை சொல்ல இரும்பு கண்டு அணைய நெஞ்சம் இரும்பு போன்ற நெஞ்சு எனக்கு இல்லையே.
இசைப்பதென்னும் எதை நான் சொல்வது? எனக்கு எந்த உவமையை சொன்னாலும் நான் வந்து இரும்பு உடையவர், இரும்பு இழப்பே நீங்க போன்றவனாக தான் இருப்பேன். இங்க வந்து சுரும்பு கண்டு ஆளுங்கிறது வந்து மொய்க்குங்கிறார். ஆளுங்க முன்கை ஒப்பது ஒன்றும் உண்டு மூன்று உலகத்துள்ளும் என் கையே இழுக்கமன்றே இயம்பினும் காந்தல் என்றால் வன்கையாள் மணிக்கை என்ற மற்றொன்றை உணர்த்தல் அன்றி நன்கையால் தடக்கையாமோ காந்தல் என்று வங்கை, காந்தல் என்று வங்கை யார் மணிக்கை அது பிடிச்சுக்கணும். முன்கையே ஒப்பதொன்று உண்டு மூன்று உலகத்துள்ளும் என் கையே இழுக்கமன்றி இயம்பினும் காந்தல் என்றல் வன்கை யாழ் மணிக்கை என்றல் மற்றொன்றை உணர்த்தல் அன்றி நன்கையால் தடக்கைக்கு ஆமோ நலத்தின் மேல் நலம் உண்டாமோ, நலத்தின் மேல் நலம் உண்டாமோ அப்படிங்கிறத முன்கையே ஒப்பதொன்று உண்டு. சீதையினுடைய முன்கையை போன்ற ஒரு பொருள் உலகத்துல உண்டு. மூன்று உலகத்துள்ளும் என் கையே, மூணு உலகத்திலும் அந்த முன்கைக்கு ஒப்பான பொருள் உண்டு என்று சொல்வதே இழுக்கமன்றே, அது குறைவல்லவா? இயம்பினும் காந்தல் என்ற சரி எதையாவது சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு காந்தல் மலர் என்று சொன்னால் வன்கை, அது வந்து காந்தல் மலர் வன்மையானது, அந்த கையோட ஒப்பிடுகிறது. அது வந்து மென்கை, அதனை காந்தல் என்றால் வன்கை. யாழ் என்றால் யாழ் மணிக்கை என்றால் மகர யாழ் என்று கூறுதல். மற்றொன்றை உணர்த்த, அது வேற எதையோ சொல்வது போன்றது, அந்த கையை பற்றி சொல்வதாக அப்படி இல்லாமல் மற்றையொன்று உணர்த்தல் என்று நன்கையால் தடக்கையாமல் அவளுடைய நல்ல கைகளை உடைய சீதையினுடைய அந்த முன்கைக்கு அவையெல்லாம் ஒப்பாகுமா? நலத்தின் மேல் நலம் உண்டாகும். முன்கைக்கு எதெல்லாம் ஊமையா சொல்லலாம் அப்படிங்கிறது வரிசையா சொல்லிட்டு இது இல்லை இது இல்லை இது. அதாவது அதை எப்படி பிரிக்கணும்னா கை மணி யாழ் என்றல் அப்படின்னு பிரிக்கணும். யாழ் மணிக்கை என்றல் மணி யாழ் மகர யாழ் போன்ற கை என்றல். நீங்க படிக்கிறீங்களா? இல்ல நான் ரவுண்ட் முடிச்சு படிக்கிறேன். இலக்கோடு ஈன்ற இந்தி இளம் தவிர்க்க கோலத்தற்பகத்தின் காமக்குடை கமலனுக்கு நூலொரு மூபுறம் புலம்பும் காலத்து தொலையும் என்றால் கைகோப்பு வைக்கலாம். ரெண்டு பாடம் இருக்கு. ஏலக்கொண்டு ஈன்ற அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கு, ஏலக்கோடு ஈன்ற ஒரு பாடம். ஏலக்கோடு ஈன்ற பாடமே எனக்கு பொருத்தமாக தெரியும். ஏலக்கோடு ஈன்ற பிண்டி இளந்தளிர் கிடக்கு யானர் கோல கற்பகத்தின் காமர் குழை நரும் கமல மென்பூ நூலுக்கும் மருங்குலால் தன் நூபுரம் புலம்பும் கோல காலுக்கு தொலை என்றால் கைக்கு ஒப்பு வைக்கலாம். ஏலக்கோடு ஈன்ற பிண்டி, பிண்டினா அசோகம், அசோகத்தளி. மணநாரும் கிளையிலிருந்து அசோக மரத்தின் மணநாரும் கிளையிலிருந்து உண்டாகக்கூடிய மென்மையான தளிர் கிடக்கட்டும், கைக்கு தளிர் இருக்கு. பிண்டி இளந்தளிர் கிடக்க, அது ஒரு பக்கம் இருக்கா. யாழர் கோல கற்பகத்தின் காமர் குழை நறுங்கமல வெண்பு, அந்த தாமரை கொடியில் தோன்றுகின்ற மெல்லிய மலர்களுக்கு ஈடான கற்பக தளிர்களுக்கு இணை சொல்லலாம் சொன்னா யாருக்கு? நூலுக்கும் மருங்குலால் தான் நூபுரம் புலம்பும் போல காலுக்கு தொலையும் என்றார். காலில் போட்டிருக்கக்கூடிய நூபுரம் ஒலிக்கின்ற அந்த தன்மையை உடைய அந்த காலுக்கு இவையெல்லாம் உண்மையாகாது என்றால் கைக்கு எப்படி உண்மையாக சொல்றது? இவையெல்லாம் காலுக்கே உண்மை சொல்ல போறாரு,
அதாவது காலுக்கும் அப்படின்னு சொன்னா அதை வந்து இழிவுச்சுர பொறுமையா எடுத்துக்கணும். காலுக்கே காணாது, கை கேட்க சொல்ல, காலுக்கே போறாது, காலுக்கே இந்த உண்மையெல்லாம் காலுக்கு போறாது, அதனால கைக்கு சொல்லுது. அடுத்தது வெளிய முறுவல் செவ்வாய் விலங்கு இழை இளம்போர் கொம்பில் வல்லுகிற்கு ஓமை நம்மால் மயர்வு அற வகுக்கலாம். வெள்ளுதிர் நீரே மூக்கை என்று கொண்டு இவர் என்றும் பிள்ளைகள் முறுக்கின் பூவை கிழிக்கு மேல் உரைக்கலாம். பாட்டை கொஞ்சம் வெள்ளிய முறுவல் செவ்வாய் விலங்கு இழை இளம்பொன் கொம்பின் வல் உகிர்க்கு உவமை நம்மால் மயர் வர வகுக்கலாமோ. எழுதிர் நீரே மூக்கை என்று கொண்டு இவரி என்றும் கிள்ளைகள் முறுக்கின் பூவை கிழிக்கு மேல் உரைக்கலாம். கடைசியில் முறுக்கம் பூ கல்யாணம் பூ அது எதுக்கு ஒன்றுன்னு சொன்னா மகளிர் உதடு வாய்ப்பு. கிளிகளுடைய மூக்கு அழகு இருக்க, அந்த அழகு இவளுடைய கை நகத்துக்கு ஓமையாகுமா என்றால் ஆகாது அப்படின்னு கல்யாண முருங்க மரங்கள் முருங்க பூக்கள் ஆகிய வாய்கள் சொல்வதாக கொண்டு கிளி எல்லாம் போய் அத போதுமா, நீ எப்படி வந்து என்னுடைய வாய் என்னுடைய கிளி மூக்கானது இந்த விரல் நகத்துக்கு ஒப்பாகாது என்று சொல்லுவாய் அப்படின்னு கிளி கோதல். அப்படி அதுகளே கோதி கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வெள்ளிய முருகல் செவ்வாய் விலங்கு இடை இளம்பர் கொம்பின் வெண்மையான பற்களையும் சிவந்த இதழ்களையும், அதாவது ஒரு உறுப்புக்கு அடையாளம் சொல்லும்போது மற்ற அங்கங்களில் வர்ணனை வந்துடும். வெள்ளிய முருகல் செவ்வாய் விலங்கிடை இளம்பர் கொம்பின் இவ்வளவும் மற்ற அங்கங்களுடைய வர்ணனை. விலங்கு செவ்வாய் விலங்கிழை ஒளிவிடுகின்ற அணிகலன்களை உடைய விளங்குவதாக இழையை அணிந்த இளம் பொன் கொம்பின் இளமை இருந்த பொன் கொம்பாகிய சீதையினுடைய நகத்துக்கு வல் உகிர்க்கு, உகிர்னா நகம், கண்ணட்டியும் உகிர் உவமை நம்மால் அதை வந்து தெளிவாக மயக்கம் இல்லாமல் சொல்ல முடியுமா? உண்மையாக சொல்லக்கூடிய கிளிமூக்கு அப்படின்னு சொன்னாக்க அது ஆகாதுன்னு கல்யாணம் முறுக்க சொல்ற மாதிரி, அதை வந்து இது கோர்ற மாதிரி ஒரு ஒரு காட்சியை கல்யாண முறுக்கை அதுக்கு பேர் தான் கல்யாணம். அதுக்கு முறுக்குக்கு என்ன சொல்லுங்க? கல்யாண முறுக்கு சொல்றது அது வாய் கல்யாண பூஜை கல்யாண முருங்கைன்னு ஒரு கதை ஒரு வீட்டு முன்னாடி இருக்கிற கல்யாண முருங்கை அங்கேயும் அடியும் அரவிந்தம் இணையுமா போல் செங்கலை சிதறி நீளம் செருக்கிய தெய்வ வார்த்தம் மங்கைதன் கழுத்தை நோக்கி வளரிளம் கழுகும் கமுகும் இல்லை இல்லை கல்லு எழுத்து இளம் கமுகும் வாரி சங்கம் கழுகம் ஒரு பாடம் இருக்குது. தப்பு அவை என்று சங்கம் இணைதியாய் அவை என்று துணிதி தற்போய் நகை என்று என்ன பிரிச்சுக்கான்? அவை என்று நவை அப்படின்னு அப்பதான் அதனுடைய அழகு வரும். அங்கேயும் அடியும் கண்டால் அரவிந்தம் நினைவுமா போல் செங்கடி சிதறி நீலம் செருக்கிய தெய்வ வாழ்க்கன் மங்கைதன் கழுத்தை நோக்கின் வளர கமுகும் வாரி சங்கமும் நினைவியாயின் நவை என்று நவை என்று அது குற்றம் என்று தோணும். அவை என்று உணர்த்தினா உப்பு சொன்ன மாதிரி ஆயிடும். நவை என்று உணர்வு அவளுடைய கையையும்
அதனுடைய அடிப்பாகத்தையும் பார்த்தா, அங்கையும் புறங்கையும் பார்த்தா, அதை அரவிந்தம் நினைவுமாவர் செந்தாமரை பூவை நினைப்பது போல செவ்வரி படர்ந்து நீல நிறம் படர்ந்தது போல. இப்ப கண்ணுக்கு கண்ணோட வர்ணனை வந்து நீலம் செருக்கிய தெய்வம் செங்கடி சிதறி செவ்வரி ஓடி நீல நிறம், அதாவது கருமை பூத்து தெய்வத்தன்மையுடைய வாழை போன்றதாகிய கண்ணை உடையவராகிய அந்த பெண்ணுடைய கழுத்தை பார்த்தால் அது பாக்கு மரம்னு சொல்லலாமா? இதை தாரைக்கு சொன்னான். அவளுடைய பாக்கு பூக கழுத்தை சுற்றி ஆடை பொருத்தி அப்படின்னு சொல்லுவோம். பூகம்னாலும் பூக கழுத்தோடு பூகம்னாலும் பாக்கு மரம், இதுவும் கமுகுனாலும் பாக்கு மரம். பாக்கு மரத்தை போன்ற பாக்கு மரத்தையும் கடலிலே தோன்றிய சங்கையும் ஓமையாக சொல்லலாம் என்றால் அவை என்று உணர்ந்தி அப்படின்னு சொன்னா அவையே என்று உணரலாம் என்று சொன்னா ராம ஒத்துத்தானே ஆகும். நவை என்று உணர்ந்து அவை குற்றம் என்று உணர்ந்து அவளமும் இடை ஒவ்வை பழம் வைமுகத போது துவழ்வு இலவம் கோபம் உருக்கு என்றது தொடக்கம் சாலத்தவளம் என்று உரைக்கும் அன்னம் சிவந்து தேர்ந்ததும்பும் மாயோடு குவளையும் கண்ணி அன்னவாயது குறியுமத்தே பவளமும் கிடையும் கோவை பழனும் வை கூத போதும் துவழில இலவம் கோபம் முறுக்கு என்று தொடக்கம் சால தவளம் என்று உரைக்கும் வண்ணம் சிவந்து தேன் ததும்புமாயின் குவளை உன் கண்ணி வண்ண வாயது குறியும் அவரே. அத்தனையும் வரிசையா ஒரு பெரிய லிஸ்ட். பவளம், கிடை, நெட்டி பூவை பழம், கோவப்பழம், பைங்குமுத போது, புதிய செவ்வலி மலர், இது துவழ்வில இலவம். இலவம் பூவுக்கும் அந்த இதுக்கு ஓமை சொல்றது உண்டு, இதழுக்கு ஓமை சொல்றது உண்டு. இதெல்லாம் இது அத்தனையும் கோபம், இந்திர கோபம், முறுக்கு, கல்யாண முறுக்கு என்று இதெல்லாம் சொன்னா இந்த ஆரம்பிச்சதெல்லாம் இதெல்லாம் வெறும் வெள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றது. இதெல்லாம் வெறும் வெள்ளை தவளம், சாரத்தவளம், இதெல்லாம் வெறும் வெள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு சிவபாகச்சி என்று உரைக்கும் வண்ணம் சிவந்து அதுல தேவனும் ததும்புமானால் குவளை கண்ணி வண்ண வாயது. இது அத்தனையும் சேர்ந்தால் அந்த அளவுக்கு சிவந்து, இதெல்லாம் வெறும் வெள்ளன்னு சொல்ற அளவுக்கு சிவந்து அதுக்கு தேனும் நிறைந்திருந்தால் அது அவளுடைய வாய் என்று சொல்லலாம். அதுதான் அடையாளம். நெட்டி நெட்டி நெட்டின்னு சொல்லுவாங்க. நெட்டில உமையெல்லாம் போடுவாங்க. தக்க தர்மப்பால் மாதிரி நெட்டி சொல்றது இல்லை. இதுல செஞ்சடைன்னு கொடுத்துருக்காரு. செஞ்சடையும் செஞ்சடையும் அப்படின்ட்டு ஒரு செஞ்சடைங்கிறது ஒரு இதோடைய பேர் இல்லை, செடியோட பேர். செஞ்சடை செம்பட்டையா இருக்கிற சிவந்தது ஓர் மிருதம் இல்லை, ஏன் இல்லை உலை என்றாலும் கவர்ந்த போது அன்றி உள்ளம் நினைப்ப ஓர் கழிப்பு நல்கா கவர்ந்த வாழ் முதலினால் தன் பவள வாய்க்கு ஊமை வாய்க்கு உவந்த வண்ணம் உரைத்த போது உரைத்தது ஆமோ. சிவந்ததோர் அமிர்தமில்லை, தேன் இல்லை உலை என்றாலும் கவர்ந்த போது அன்றி உள்ளம் நினைப்ப ஒரு கழிப்பு நல்கா. கவர்ந்த வாழ் முதலினாள் தன் பவள வாய்க்கு ஓமை பாவித்து
உவந்த போது உவந்த வண்ணம் உரைத்த போது உரைத்ததா? சிவப்பு கலர்ல அமிர்தம் இருந்தது, தேனும் அந்த கலர்ல இல்லை. இருந்தாலும் அவற்றை எடுத்து பருகினால் ஒழிய அவை கழிப்பினாங்க. இது நினைத்தாலே போதும். சொல்லுங்க. திருக்குறள் இருக்கு. காமம் உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கள்ளுக்கு காமத்துக்கு காமத்துக்கு அது நினைத்தாலே போதும். கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கள்ளுக்கு காமத்துக்கு. நினைத்தாலே இன்பத்தை தோற்றுவிக்கக்கூடியது. இது அமிர்தமாக இருந்தா என்ன, தேனாக இருந்தா என்ன, அதையெல்லாம் எடுத்து பருகினாதான் இன்பம் உண்டாகுமே தவிர இந்த மாதிரி நினைச்சால இன்பத்தை தரக்கூடியதில்லை. பவர்ந்த ஒளி ஒப்பற்ற ஒளி மிகுந்த நெற்றியை உடையவளாகிய பவள வாய்க்கு ஓமை பாவித்து ஓமையை கண்டுபிடித்து சொல்லுவேன். சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஒந்த வண்ணம் உரைத்த போது உரைத்ததான் மனசு என்னவோ மனம் போற போது நான் ஒரு ஊமையை சொல்லலாமே தவிர அந்த இதுக்கு எதுவுமே பொருந்த போகுது. அவர் இருந்தானே ஒளி விளங்கி முல்லையும் முருந்தும் முத்தும் முருவலன் துரைத்த போது சொல்லையும் அமிழ்தும் பாலும் தேனும் என்றுரைக்கத் தோன்றும். அல்லதொன்றாவதில்லை அமிர்தற்கும் உமையுண்டோ அல்லையே அறிந்து கோடி மாறிலா ஆறு சான்றோர். முல்லையும் முருந்தும் முத்தும் முருவல் என்று உரைத்த போது சொல்லையும் அமிழ்தும் பாலும் தேனும் என்று உரைக்க தோன்றும். அல்லது ஒன்று ஆவது இல்லை அமிர்திற்கும் ஓமை உண்டோ அல்லையே அறிந்து கோடி மாறிலா ஆறு. மாறிலா ஆறு சான்றோன். மாறிலா ஆறு ஒப்பில்லாதபடி சான்றோனே. முருவல் அதாவது முல்லையும் முருந்தும் முத்தும் முருவல் என்று உரைத்த போது அவளுடைய முருவல், அவளுடைய பற்கள், சீதையினுடைய பற்கள் எப்படி இருக்கும்? முல்லை அரும்புகளை. முல்லை முருந்தும் மயில் இறகின் அடி. முருந்து ஒயிட் கலர் இறகினுடைய அடிப்படை முருந்தும் முத்தும் முத்துக்களை. ஐ திங்க் அந்த காலத்தில் இந்த பிக்மெண்ட்டை பற்றி மக்களுக்கு சரியான ஐடியா இல்லை. அதனால ஒரு 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 பொருளுடைய நிறத்தை சொல்லணும், இயற்கையில் இருந்த இன்னொரு நிறத்தை சொல்லணும். வெள்ளைன்னா இதெல்லாம் என்று உரைத்த போது என்று சொன்னால் சொல்லையும் அவளுடைய சொற்களை பற்றி என்ன சொல்வது? அவளுடைய பற்களை பற்றி இப்படி சொல்லிவிட்டோம். சொற்களை பற்றி என்ன சொல்லுவது? சொல்லையும் எப்படி சொல்லுவோம்? அவிழுதும் பாலும் தேனும் என்று உரைக்க தோணும். அதை பற்றி நாம் என்ன சொல்வது? பாலுடு தேன் கலந்தற்றே படிமொழி வாழை வாழை இல்ல அது சொல்லுது இல்ல சொல்லி அமிழ்தும் பாலும் தேனும் என்று உரைக்க தோன்றும். அல்லது ஒன்று ஆவது இல்லை. இவ்வாறு ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வரும் முறைப்படி அல்லாமல் ஆவது ஒன்று இல்லை, வேறொன்று அதற்கு ஊமையானது இல்லை. அமிர்தத்திற்கு ஏதாவது ஊமை சொல்ல முடியுமா? கிடையாது. அதுவே அல்லையே உன்னால் முடிந்தால் அறிந்து கோடி. அமிர்தற்கும் ஓமை உண்டோ? 30 பாட்டை 3 வார்த்தையில முடிச்சிட்டாரு. பாருங்க 30 பாட்டோட இது வரைக்கும் சொல்லி இருக்கிற எல்லா ஓமையும் ஓமை இல்லை அப்படிங்கிறது தான். இல்லை, இது ஒரு மாதிரி ஒரு சொன்ன மாதிரி 1000 பாடல்கள் நான் படிச்சு போகணும். ஓதியும் எழுதும் தொல்லை குமிழும் மூக்கொக்கும் என்றால் சோதிசம் ஒன்னும் இன்னும் மணியும் போல் தொடங்கி தோன்றார். ஏதுவும் வல்லை இல்லா எழுதுவார் எழுதவொன்னா நீதியை நோக்கி நீயே நினைந்தியால் நெடுது காண்பாய். ஓதியும் எள்ளும் தொல்லை குமிழும் மூக்கு ஒக்கும் என்றார். நெடிது காண்பாயின மிகுதியாக கற்றுணர்ந்தவனே. ஓதினா பச்சோந்தியும். பச்சோந்தியம் சொல்றாங்க. மூக்குக்கு பச்சோந்தி ஒரு கெமிலியம்.
கலர் மாதிரி அதுல அந்த வாயினுடைய தலையோட போஸ்ட் மட்டும் இருக்கு. அந்த அந்த போஸ்ட் கூரா நீங்க இதுல குமிழம்பூன்னு தேடு. குமிழம்பூன்னு தேடு. ஓதிங்கிறது வந்து பூந்தலை சில்வர் ஓதி ஓதிங்கிறது ஓந்தியோடைய இடைக்குறை. கூகுள் வந்து சர்ச்சுக்கு பக்கத்துல மேப்ஸ் தூக்கி போடலாம். குமிழம்பூ அப்படின்ட்டு ஒரு மஞ்சள் கலர் பூ ஒரு மாதிரி மூக்கு மாதிரியே இருக்கும். பார்த்தோம் நீங்க பார்த்தோமே. மூக்கு மாதிரியே வளைஞ்சு வந்துச்சு. அது வேற ஏதாவது மலரா? அது வேற. ஓதியம். அது வந்து எழுப்பு. சரி கண்டிப்பா பண்ணுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். பச்சோந்தி, எட்பூ, குமிழம் அப்படின்னு வரைக்கும் எள்ளுங்க எள்பூ, எள்ளுடைய பூ. நாசி எட்பூ அப்படின்னு பாரதி கூட ஒரு பாட்டுல சொல்றாரு. அது என்ன பாட்டு? எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா பூ, எங்கள் கண்ணம்மா நாசி எட்பூ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஏறக்குறைய இதே இத்தனை பாட்டுல சொல்லியிருக்கிறத பாரதி ஒரே பாட்டுல சொல்றாரு. வயிறாலிலை இடை அமிர்த வீடு. அதானே? எங்கள் கண்ணம்மா நகை புது ரோஜா பூ, எங்கள் கண்ணம்மா வதனம் செந்தாமரை பூ, எங்கள் கண்ணம்மா சந்திரனை சாங்கு நந்தி பத சிதுரம், மதுரவாய் அமிர்தம், குரல் அமிர்தம் அப்படிலாம் வரும். அந்த பாட்டு கூட நீங்க தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போ எள்ளு நாசி எட்பூ அப்படிங்கிற வரி வரும். அது எனக்கு ஞாபகம். ஓதியும் எள்ளும் தொல்லை குவிழும், தொலையுள்ள குவிழ மரம். ஏன் ஹோலெல்லாம் இருக்கும். அதனாலதான் அது மிக சரியான கீழே வரும்போது துளையுள்ள குமிழும் மூக்கு ஒக்கும் என்றால் சோதிசை பொன்னும் மின்னும் மணியும் போல் துளங்கி தோன்றா எதுவும் இல்லை என்றால், ஆனால் அந்த பச்சோந்திகளான அந்த பொருட்களும் பூக்களும் ஒளி செய்கின்ற பொன்னையும் சோதிசை பொன்னும் மின்னும் மணியும் போல் ஒளிவிடுகின்ற ரத்தினங்களையும் போல ஒளி வீசி காண மாட்டார். அதாவது அதெல்லாம் அந்த மூக்களுடைய வடிவம் தான் இருக்கே தவிர இவருடைய மூக்கில் இருக்கிற ஒளி அவற்றுக்கு இல்லை. அதான் சொல்ல வர எதுவும் இல்லை. வல்லார் எழுதுவார்க்கு எழுத ஒண்ணா. அது வல்லமையுடைய சித்திரக்காரர்களுக்கும் எழுத சித்திரம் எழுத திறமையுள்ள சித்திரக்காரர்களுக்கும் எழுத முடியாத நீதியை நோக்கி தன்மையை நோக்கி நீயே நினைத்தியால் எழுதினார். வள்ளைகத் தரிகை வாம மயிர்வினை கருவி என்ன பிள்ளைகள் உரைத்த ஒப்பை பெரியவர் உரைக்கின்பித்தான் வெள்ளிவன் தோடு செய்த விழுத்தவம் விளைந்ததன்றே உள்ளுதி உலகுக்கெல்லாம் ஓமைக்கும் ஓமையுண்டோ. வள்ளை கத்தரிகை வாம மயிர் வினை கருவி என்ன? ஒரு ஷேவிங் வள்ளை என்ன? இதெல்லாம் காதுகளுக்கு காதகத்தின் படி வள்ளை. பிள்ளைகள் உரைத்த ஒப்பை பெரியவர் உரைக்கும் பித்தாம். சின்ன பசங்க சொல்ற வள்ளை கொடியின் இலையம் காது. வள்ளை கொடியின் இலை கத்தரி கத்திரிக்கோலா கத்திரிக்கோல். காது அந்த கத்திரிக்கோல் அந்த காலத்து கத்திரிக்கோல் இந்த ஷேப். ஓ கத்திரிக்கோல்ல இப்படி ஒரு ஷேப் இருக்கு. சிசர்ஸ் வைங்க கைப்பிடி வளைஞ்சு வருது. அது காது. கத்திரிக்கோல் காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா கத்திரிக்கோலோட காதுன்னு தான் சொல்லுவாங்க. பெண்ணுடைய காதுக்கு கத்திரிக்கோல் வாமம் மயிர் விளை கருவி. காதுல யானை மாட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். சிங்கம் கரெக்ட். அது ஓகே. அது அரங்கியுடைய வர்ணனை. இது வந்து ஒரு ஹியூமன் வர்ணனை இல்லையா? இது ரொம்ப அழகான காது. வாம மயிர் விளை வினை கருவி. இது வந்து கம்பன் எழுதினாமே தெரியல. யாரோ ஒரு கவிராயர் போற போக்கில் எழுதி போன மாதிரி. வாம மயிர் வினை கருவி அழகிய மயிர் நீக்கும் கருவி. மயிர் நீக்கும் கருவி. ஒரு ஷேவிங் நைஃப். அது வளைஞ்சிருக்கும் போல இருக்கு காது மாதிரி. என்ன பிள்ளைகள் உரைத்த ஒப்பை. அந்த காலத்துல அந்த காலத்துல பெண்களுடைய உறுப்புகளுக்கு ஓமை தேடியே ஒரு பெரிய லெக்சிகனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அகராஜ். பிள்ளைகள் உரைத்த ஒப்பை பெரியவர் உரைக்கின் பித்தா. அதை பெரியவர்கள் சொன்னால் இந்த பைத்தியக்காரன். வெள்ளி வெண் தோடு செய்த விழுந்தம் அந்த அவருடைய காதிலே அணிந்த வெள்ளி வெண் தோடு, அந்த வெள்ளித்தோடு வெண்மையாக இருக்கின்ற வெள்ளித்தோடு செய்த
தவம் விளைந்ததன்றி சிறந்த தவமே அப்படியானது. அந்த தோடு செஞ்ச தவம் அவ காது உண்டாச்சு. உள்ளுதி உலகுக்கெல்லாம் ஓமைக்கும் ஓமை உண்டோ? உலகிலுள்ள உலகுக்கெல்லாம் ஓமைக்கும் ஓமை. ஓமையாக சொல்லக்கூடியதற்கும் வேறொரு ஓமை பொருள் கிடைக்குமா? பெரியவாய் பறவையோவா பிரிதொன்று நினைந்து பேச உரியவாய் ஒருவர் உள்ள தொடுங்குவ அல்ல உண்மை. பெரிய இறக்கால் நோக்கின் தேவர்க்கும் தேவன் என்ன கரியவாய் வெளியவாகும் வாழ்தன கண்களம்மா. பெரியவாய் பெரிய ஆய் பறவை ஒவ்வா பிரிதொன்று நினைந்து பேச உரியவாய் ஒருவர் உள்ளத்து ஒடுங்குவ அல்ல உண்மை தெரிய ஆயிரக்கால் நோக்கின் தேவர்க்கும் தேவன் என்ன கரிய ஆய் வெளியாகும் வாழ்தட கண்களம்மா. கண்களை பற்றிய எப்படின்னா பெரிய வாய், கடலை விட பெரியதாக பெரிய வாய் பறவையோபா. பறவைன்னா கடல், கடலிலும் பெரிய கண்கள் அப்படின்னு வேற ஒரு பாட்டுல கூட உடலினுக்கு கடலிலும் பெரிய கண்கள் அப்படின்ட்டு சூர்பனகை சொல்ற பாட்டு. நிறைய பாட்டுல வருது, தேடிட்டு இருக்காதீங்க. பெரிய வாய் பறவையோபா. கடலுக்கு மிகவும் பெரிதாகி கடலையும் ரொம்ப சாதாரணமா சொல்லக்கூடிய கடலையும் பெரிய கண்கள் சொல்றது. பிரிதொன்றும் நினைந்து பேச உரியவாய். வேறு உபமான பொருளை நினைந்து பேசுவதற்கும் உரியவாய் தகுந்தனவாய் ஒருவர் உள்ளத்து ஒடுங்குவ அல்ல. ஒருவர் உள்ளத்து ஒடுங்குவ அல்ல. யாராலும் மனசாலையும் கற்பனை பண்ண முடியாது. ஒருவரது மனதிற்குள் ஒடுங்குவன அல்ல. உண்மை தெரியவாய் உண்மை தெரியுமா ஆயிரக்கால் நோக்கி 1000 தடவை பார்த்தார்கள். தேவர்க்கும் தேவன் என்ன தேவதேவனாகிய திருமாலை போல கரியவாய் வெளியாகும் வாழ்தடங்கள் கருப்பும் வெள்ளையுமாக இருக்கின்ற அந்த வாழ்தடங்கள் வாழ் போன்ற சிறிய கேளக்கும் அண்டி ஒன்று கிடத்தினால் பெரியவாய கண்கள் என்னை பேதவை செய்தவரே. இந்த பாவம் வந்தாலே அது பாத்திரம் சொல்லிடலாம். கேளக்கும் அண்டி ஒன்று கிடத்தினால் கீழ்மைத்தாமே கோளக்கும் எண்ணினல்லால் குறியொக்க கூறலாமே வாழக்கும் வடிக்கனாளுடன் உருவத்திற்கு ஓமை வைக்கின் தரளொக்க வளைந்து நிற்ப ஆளொக்க வளைந்து நிற்ப இரண்டில்லை அனங்கதாபம். அன்னதவில் ரெண்டு இல்லை. கேள் ஒக்கும் அன்றி ஒன்று கிளத்தினால் கீழ்மைத்தாமே கோள் ஒக்கும் எண்ணின் அல்லால் குறி ஒக்க கூறலாமே ஆளொக்கும் வடிக்கனாள்கள் உருவத்துக்கு உவமை வைக்கும் தாழ் ஒக்க வளைந்து நிற்ப இரண்டு இல்லை அனங்க சாபம். கேள் ஒக்கின் அன்றி தமக்குள் ஒன்றையொன்று ஒப்பாவது அன்றி உறவினத்தினாலே அவை ஒப்பாக அன்றி வினையாகுமே. ஒன்று கிளத்தினால் சொன்னால் கீழ்மைத்தான். அதாவது ஒரு புருவத்துக்கு இன்னொரு புருவத்தை ஊமையா சொல்லலாம், வேற ஒரு பொருளை ஊமையாக சொன்னால் அது இழிவாகும். அதான் அர்த்தம். கேள்வொக்கும் அன்றி ஒன்று கிளத்தினால் வலது புருவத்துக்கு எது ஊமை, இடது புருவம், இடது புருவத்துக்கு எது ஊமை, வலது புருவம். அதான் அர்த்தம். கிளத்தினால் கீழ்மைத்தாமல் கோள் ஒக்கும் எண்ணி நல்லால் மனம் போன போக்குல, அதாவது மனம் போன போக்கு போல சாதாரண பெண்களுடைய புருவங்களை அதற்கு ஓமையா சொல்ல முடியாது. கூறலாமும் அவை வடிவத்தால் ஒன்றாயிருக்கின்றன என்று ஒப்புமையாக சொல்லலாமும். வாழ் ஒக்கும் வடிக்கனாள் வாழ் போன்ற கண்டை விடுதலை புருவத்துக்கு ஓமை வைப்பேன். புருவத்துக்கு ஓமை சொல்வதென்றால் தாழ் ஒக்க வளைந்து நிற்கும், அதாவது இரண்டு நுனியும் பொருந்துமாறு
வளைந்து நிற்கின்ற மன்மதவில் அனந்த காமம். மன்மத வில்ல சொல்லலாம், ஆனா அது ஒரு வில் தான் உண்டு, ரெண்டு ரெண்டு வில் வில் பக்கத்துல இல்லையே. இருக்காது. கோள் லுக்குங்கிறது என்ன? மனத்திலே கொண்டது கோள். அதுல 12வது பதிகம் நாடும் கதறி கந்திரடி நிலை நாடி அன்றாலும் பண்ணி ஆற்ற வலியலும் கண்டதாகி முன்னாளில் முதல் பெண் திங்கள் முன்னாலும் கொடையே ஆகி என்னாலும் மகனாகி எங்கே இறைவுக்கும் எழுகின்றார். நன்னாளும் நளினம் நாடும் நல் நாளும் நளினம் நாடும் நளிரடி நுதலை நாணி பல்லாளும் பன்னியாற்றா மதி என்னும் பண்பதாகி. இந்த மதிய சிந்தனை அப்படிங்கிற பொருளா எடுத்துக்கிறோம். மதி என்னும் பண்பதாகி முன்னாளில் முளைவெண் திங்கள் முன்னாளும் குறைய ஆகி என்னாலும் வளராது என்னும் இறைவுக்கும் இயல்பிட்டார். நல்லாடு நல்ல பகல் நேரத்தில் மலர்ந்த தாமரையை போன்ற மலர்ந்த தாமரையானது அவளுடைய என்ன பகற்காலத்தில் அவளுடைய அடிப்பு வகை நினைத்து அவளுடைய இப்படிப்பட்ட பாதங்களை உடையவள் நாணக்கூடிய நன்றாக மலர்ந்த தாமரைகள் கூட நாணும்படியான பாதத்தை உடையவளுடைய நெற்றியை பற்றி நளிரடி நுதலைப்பு அப்படிப்பட்ட பாதங்களை உடையவளாகிய நெற்றியை பற்றி அவளுடைய நெற்றியை பற்றி முதலை நாணி அந்த அந்த நெற்றியிடத்தில் நினைத்து நினைத்து தினந்தோறும் எய்த்து இழைத்து முன்னாளில் முளைவெண் திங்களும் முழு நாளும் குறையாது இப்படி வளர்வதும் தேர்வதுமாக இருக்கின்றது. சந்திரனானது எப்போதும் வளராமல் மூன்றாம் பிறையாகவே அப்படியே இருந்து விட்டார், தொடர்ச்சியாக இருந்து விட்டார். என்னாலும் வளராது, ஒரு நாளும் குறையே ஆகி என்னாலும் வளராது என்னின் இறைவு ஏதோ கொஞ்சம் ஒத்துன்னு போகும் அப்படின்னு சொல்லலாம்.